சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பெருசா த்ரில்லுங்க, சேஸுங்க, அட்வென்ச்சர்னு போலீஸ்காரங்களே எங்க ஓட வச்ச நீ ஓடன என்ன விடுத்து டபுள்ஸ் பண்ணா 10 ரூபாய் அபராதம் போடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு ஓடினியே, அப்படி வாக்கில என்ன விட்டு ஓட மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல ஃபேமிலி செட்டப் பண்ணு, அப்புறம் பாரு யாரும் ஓடுறாங்கன்னு. அப்பப்பா அது இருக்கு, நம்மளால முடியாது. தேவி தேவி ரொம்ப தப்பு, அநியாயம், அக்கிரமம். ஆண்னா உன்னை காதலிச்ச கை விட்டு ஓடுறேன். இந்த பாரு ஆண் பாவம் கொள்ளாது. நான் பார்த்தோம் குப்பு குப்பு என்ன மாசமா இருக்கியா? அப்படி பாரு காஞ்சனா யாரும் கார்ல கடத்திட்டு போறாங்க. வண்டியில இடம் இருக்காது போட்டுருக்கு. நீ ஒரு ஆம்பளை, எப்படியா போய் காப்பாத்த. சரி சரியா பேசுறீங்க. இப்ப காட்டுவோம் வீரத்தை. போடா போடா மணியண்டா மணியண்டா காப்பாத்தலாம். வேண்டாடா கடத்திட்டாப்ப. ஐயோ கண்ணை முடிச்சீங்க. எப்படா கண்ணு மூடுன்னு காத்துட்டு இருக்கிறியா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க காட்டி இருக்கிற வீரம், செஞ்சிருக்கிற வீரம் ஓட்டமாய் கொட்டீங்க. நான் எங்க விட்டேன்? இப்ப நீ விடுற மோட்டர் பைக்கு கொண்டாந்து எங்க விட்டுறது பாத்தியா? எனக்கு உங்களை அப்பவே பிடிச்சு போச்சு. எப்பா தலை விட்ட விழுந்து அப்பவா? போங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா அப்படி அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? பிடிக்கிற உங்க அப்பனுக்கு என்ன பிடிக்கலையே? ஐயோ அதையும் கேக்குறீங்க. நீங்க படுகாயத்தோட பேஷண்ட் வந்து விழுந்த உடனே எங்க அப்பாவுக்கு ஒரே குச்சி குச்சாரா? ஆமா, இவ்வளவு நேரம் அவர் தான் வைத்தியம் பண்ணிட்டு இப்பதான் போறாரு. உங்க அப்பா எனக்கு வைத்தியம் பார்த்தானா? இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன். உங்க அப்பா இருக்கிறானே அடிபட்டவனை கண்டா பின்னால பேயா அலையான். ஐயோ இது என்னது? தலை கணக்குது. பேண்டேஜ் பேண்டேஜ் அது உங்க அப்பா கட்டுறா? தலப்பா கட்டிருக்கானா இல்ல தலைக்கட்டு கட்டிருக்கானா? என்னன்னா மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சானா? எனக்கு தெரியும். உங்க அப்பா எல்லாம் வெளியில செஞ்சிருக்கான். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன பின்ன உன்னையும் பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணையும் மூடிட்டான், கையும் கட்டிட்டான். அவன் சரியில்லை. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாடு எல்லாம் பார்த்தாரு. நாடியா? ஐயோ திருடா திருடா. என்னன்னா நாடி பண்ற மாதிரி மாத்து திருடிட்டான். ஐயோ என்கிட்ட தான் இருக்கு. எப்ப எடுத்த? நீங்க கீழே விழுகும் போது அதுவும் கீழே விழுந்துட்டு நான் தான் எடுத்து. ஆமா இந்த காஞ்சனா வில்லன் படம் தூக்கி போனது ராஜு தெரியுமா? தெரியாது. ஓடு ஓடு ஓடு. குப்பு 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 குப்பு. என்ன என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிறியே. எங்க அப்பா கிட்ட மேட்டர் ஓபன் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் பண்ணி. பெருமட்டு கல்யாணமா? ஒரு சேஸ், ஒரு த்ரில், ஒரு அட்வென்ச்சர், ஒண்ணுமே இல்லாத கல்யாணம் என்ன கல்யாணம்? எனக்கு தான் அதெல்லாம் பிடிக்கும். என்ன பண்றது? பேசாத சாப்பிடு. எங்கேயாவது போவோம்.
எப்படியாவது வாழ்க்கை நடத்துவோம். உங்க அப்பா இருக்கிற இந்த ஏரியால நம்ம இருக்க கூடாது. ஐயோ, எங்க அப்பா தெரியாம கல்யாணமா? நான் வர மாட்டேன். ஐயா, அப்பனுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டா அது என்ன அட்வென்ச்சர் இருக்குது? இப்ப ராஜா காட்டா ஜோடிய பாரு, எவ்வளவு அட்வென்ச்சரா வாழ்க்கை நடத்துறாங்க. அவங்க போலீஸ் எடுத்து ஆஸ்பத்திரி தர்றாரு, எல்லாருமே தர்றாங்க. அதே மாதிரி நம்ம 2 பேரும் உங்க அப்பன் தரணும், உங்க அப்பா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ல போலீஸ் தரணும், நம்ம 2 பேரும் ஜாலியா நிம்மதியா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்கோம். அப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? 2 நாள் தான். அடுத்த நாளே உங்க அப்பா பத்திரிகையில விளம்பரத்தை கொடுக்க மாட்டான். மகனே தேவி, மருமனே குப்பு, ஒப்புக்கிற இடத்துக்கும் உடனே வாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். இப்படிக்கு தேவியின் ஃபாதர், குப்புவின் ஃபாதர் எல்லாம் சோமபதி சோமுன்னு தனக்கு சேர்த்து ஒரு விளம்பரத்தை கொடுத்துட மாட்டாரு. அதை பார்த்த உடனே அப்பா கிட்ட திரும்ப ஓடி விடலாம்ல? அதல்ல, அவர் கொடுத்த விளம்பரத்துக்கு பதில் விளம்பரம் நம்ம ஒண்ணு கொடுக்கிறோம். எப்படி திரும்ப வரமாட்டோம்னா? வரமாட்டேன். அழிவனுக்கு அவனுக்கு ஓட்டுறதில்லை, யார் கட்டுறது? விளம்பரத்தை கிஃப்ட் கொடுக்கிறோம். எதிர்கால மாமனாரே, உங்கள் விளம்பரத்தை படித்தோம், துடித்தோம். நானும் தேவியும் புறப்பட்டு வருகிற சனிக்கிழமை வருகிறோம். நீங்கள் NICS பந்தல் பாண்டு பங்காளிகள் சகிதமாக மருதவரை முருகன் கோவில் காத்திருக்கவும். ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவோம், 2 இருந்தால் தங்குவோம். தாலி கட்ட உள்ள ஜெட்ல ஏறி ஜெர்மனிக்கு பறந்து போயிடுவோம். இப்படிக்கு உங்கள் எதிர்கால மருமகன் கூப்பு. ஐயோ, ஜெட்ல போனா எங்க அப்பாவுக்கு தலை சுத்துமே. ஜெட்லி உங்க அப்ப, அது ஏன் உங்க அப்ப? நானும் நீ தான் போறோம், தனியா தான் போறோம். நேரம் போகுது, தீர்மானம் புறப்படு. என்னடா கொக்கரிக்கிற? ஜெட்லியா போற ஜெர்மனிக்கு? ஜெர்மனிக்கு ஜெட்